தாம்பரத்தில் ரயிலில் ரூபாய் 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்க கேட்கலாம். சசிதரன், வணக்கம். எவ்வளவு பிரிவுகளின் அடிப்படையில் அவர்கள் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள்? யார் யார் மீதெல்லாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? சிபிசிஐடி போலீசாரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? முழு விவரங்கள். 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக நேற்றைய தினம் சிபிசிஐடி அதிகாரிகள் அலுவலகத்தில் தாம்பரம் போலீசார் தாங்கள் விசாரித்த அந்த ஆவணங்களை ஒப்படைத்த அடிப்படையில் தற்போது சிபிசிஐடி அதிகாரிகள் 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ரயிலில் பறிமுதல் செய்யப்பட்ட போது 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களின் விவரங்களையும் போலீசார் இவர்களிடம் சிபிசிஐடி அதிகாரிகளிடம் ஒப்படைத்திருந்தனர். தற்போது அதன் அடிப்படையில வழக்கு தொடர்பான கைது செய்யப்பட்ட 3 பேர் அளித்த வாக்குமூலத்தின் வீடியோ காட்சிகள், செல்போன்கள் உள்ளிட்டவைகளையும் சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக 3 பேரையும் சம்மன் அனுப்பி நேரில் அழைத்து விசாரணை மேற்கொள்ள இருப்பதாகவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவர்கள் டிஜிட்டல் முறையில் யார் யாரெல்லாம் பேசினார்கள், வேறு எங்கெல்லாம் பண மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது, பணம் எங்கெங்கெல்லாம் வந்திருக்கிறது, அதற்கு யார் யாருக்கெல்லாம் தொடர்புடையது என்பது குறித்த விசாரணையும் சிபிசிஐடி அதிகாரிகள் விளக்கமாக விசாரிக்க உள்ளதாகவும் தெரிய இருக்கிறது. தனித்தனியாக அவர்களிடம் விசாரணை மேற்கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையை தீவிரப்படுத்தி அவர்களின் செல்போன்களை தடவியல் துறையிடம் ஒப்படைத்து யார் யாருடன் இந்த நபர்கள் தொடர்பில் இருந்தார்கள், அவர்கள் யார் யாரெல்லாம் பேசி எவ்வாறு அங்கு தாம்பரத்திற்கு வர வைக்கப்பட்டு அங்கிருந்து பணம் கொண்டு செல்லப்பட்டார்கள் என்பது குறித்தான விசாரணையும் சிபிசிஐடி அதிகாரிகள் துவங்க இருக்கிறார்கள். இது மட்டுமல்லாது இவர்கள் 3 பேரையும் விசாரணை மேற்கொண்ட பின்னர் ஏற்கனவே தாம்பரம் போலீசாரால் சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நபர்களையும் நேரில் அழைத்து விசாரணை மேற்கொள்ள சிபிசிஐடி அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் நெல்லை பாஜக வேட்பாளராக இருக்கக்கூடிய நைனா நாகேந்திரன் அவர்களையும் நேரில் அழைத்து விசாரிக்க சிபிசிஐடி அதிகாரிகள் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது இன்றைய தினம் விசாரணை டிஜிபி, டிஎஸ்பி மற்றும் ஆய்வாளர்கள் வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்டமாக சம்மன் அனுப்பி அவர்களை நேரில் அழைப்பதாக விசாரிக்க மேற்கொள்ள இருக்கிறார்கள். சம்பவத்துக்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொள்ளவும் நாளை முதல் இந்த வழக்கை விசாரணை தொடங்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.